என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு எச்சரிக்கையான செய்தியாக இன்று உன்னை வந்து சேர துடிக்கிறது. என் பிள்ளையே, கருப்பன் நான் என்னவெல்லாமும் சொல்ல யோசிக்கிறேனோ இதை எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை முழுக்க முழுக்க எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் இந்த நாள் முதல் நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன் வாழ்க்கையை முன்னகர்த்திச் செல்ல வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக கிடைக்க வேண்டும். இந்த கருப்பன் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வந்து நான் உனக்கு எதையெல்லாமும் கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் கருப்பன் எப்பொழுதுமே சரியான நேரத்தில் கொடுத்து விடுவேன். உன்னுடைய உடலில் இருக்கும் ஒரு முக்கியமான பாகத்தை மட்டும் அழிக்க வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சில உறவுகள். வேறு யாரும் கிடையாது, வெளியிலிருந்து யாரும் வரவில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய உறவுகள்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த செய்வினையின் சூழ்ச்சியானது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று பல விஷயங்களை நிச்சயமாக இத்தனை நாளும் முடக்கி போட்டிருக்கிறது. உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை யோசிக்கும்படி பல நிலைகளையும் உனக்கு யோசிக்க வைத்திருக்கிறது. கருப்பன் இப்படியெல்லாமும் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கும், அதை உன்னிடத்தில் நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று நான் எதிர்பார்த்தது கிடையாது. ஏன் தெரியுமா? கருப்பன் தான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னை மீறி யாரால் உன் வாழ்க்கையில் எந்த துன்பத்தை கொடுத்துவிட முடியும் என்ற மிதப்பில் கருப்பன் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் உன் உறவுகள் நீ கொடுத்து வைத்த இடத்தை பயன்படுத்தி, அவர்களுக்கு நீ கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி வேண்டும் என்றே உனக்கு எதிராக இவர்களை சூழ்ச்சிகளை செய்ய தொடங்கிவிட்டார்கள் எனும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? என் பிள்ளைக்கு நான் சொல்லும் பொழுதெல்லாமும் என் பிள்ளையின் மனதில் தோன்றும் சில விஷயங்கள் என் பிள்ளைக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் கவலையையும் கண்ணீரையும் கொடுத்து விடுகின்றது. உனக்காகவே இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க வருவேன் அல்லவா? தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த தெய்வம் உன்னை தொடர்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமான தீர்வுகளை கொடுக்காமல் நான் செல்ல முடியாது. என் பிள்ளை, நீ நம்புகிறாய், ஆனால் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இங்கு யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பிட்ட சிலர் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் தரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் தான் தரக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களை யாரென்று நீ உணர வேண்டும் அல்லவா? இவர்களை யார் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் இந்த காலங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டும் கருப்பன் வரக்கூடிய நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு நீ ஏற்றுக்கொண்டும் வாழ வேண்டும். கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இது போன்ற நேரங்களில் உன்னை தேடி வரும் சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உன்னை நிச்சயமாக இப்படியே மூழ்கடித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். என் பிள்ளையே, கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கவில்லை என்றால், கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரவில்லை என்றால், கருப்பனின் வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு விருப்பமில்லை என்றால், நிச்சயமாக நான் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. அதனால் எந்த வார்த்தைகள் உன் மனதிற்கு நிம்மதி தரவில்லை என்று சொல்லி உனக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக செய்ய வேண்டாம். நான் இருக்கும் பொழுது என்னை நம்புகின்ற பிள்ளைகள் மட்டும் என் வார்த்தைகளை என்னவென்று செவிகொடுத்து கேட்டால் போதும். இல்லாது போக தேவையில்லாத எதிர்மறையான விஷயங்களை இங்கு பதிவு செய்யும் பொழுது
நிச்சயமாக அந்த இடத்தில் என்னுடைய குழந்தைகளினுடைய மனதும் நொறுங்கி போய் விடுகிறதல்லவா? எதிர்மறையான வார்த்தைகளை கேட்பது என்பது எவ்வளவு கொடுமையானது என்பதனை இந்த வாழ்க்கையில் என் குழந்தைகள் தொடர்ச்சியாக அனுபவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கை அவர்களுக்கு பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று நீ உணர வேண்டும். கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் அப்பன் நான் உனக்காகவே எதையுமே கொடுக்கும் நோக்கத்தில் உன்னை சூழ்ந்து வருகிறேன். உனக்காகவே எதையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பட்சத்தில் நான் உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கிறேன். நீயும் என் மீது இது போன்ற அன்பு கொண்டதனால்தான் என்னை தேடி வருகிறாய் என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளையினுடைய மனது இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ கலங்கக்கூடாது. கருப்பன் இருக்கும் நேரம், கருப்பன் வருகின்ற நேரம் உன்னை தேவையில்லாமல் சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளில் இருந்து நான் உன்னை மீட்டு கொடுத்து விடுவேன். உன் உடலில் இருக்கும் ஒரு பாகத்தை முடக்கிவிட சூழ்ச்சிகள் நடக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகு இதை இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? இந்த விஷயத்தை இப்படியே நாம் கைவிட முடியாதல்லவா? என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையையும் நாம் சரி செய்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. காரணம் என்னவென்று நாம் யோசிக்கும் இதுபோன்ற நேரங்களில் உனக்காகவே நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் மறக்காது. தெய்வம் சொல்லித்தரும் எல்லாமுமே இனி உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது தெரியுமா? இந்த கருப்பன் உனக்கு நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை பெரிய நன்மைகளை உனக்கு தந்துவிடப் போகிறது தெரியுமா? அத்தனையையும் நீ உணரத்தான் போகிறாய். அத்தனை நன்மைகளையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். கருப்பன் இருந்து உனக்காக எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னிறுத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்குள் ஒரு மாற்றம் வரப்போவதையும் நீ காணத்தான் போகிறாய். உன் உடலில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக மழுங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனினுடைய வீரியம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாமும் காரணமாக இருந்தவர்களும் உன்னோடுதான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்ய செய்ய இதற்கான ஒவ்வொரு நிலையிலும் இவர்கள் முன்னே வர வர நீயும் அதற்கு தகுந்தாற் போல இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாய். அதனால் இவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னோடு தொடர்ந்து பயணிப்பது போல பயணித்து உனக்கு ஆறுதல் சொல்வது போல சொல்லி வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் கெடுதலை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேண்டும் என்றே இவர்கள் உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களை நடத்துகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒவ்வொன்றையும் உணரும் இந்த காலம் இனி உனக்கானவை எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு சொல்லும் விஷயங்கள், இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வாய். சரியானதொரு புரிதலை நான் உனக்கு கொடுத்து விட வேண்டும். கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ கொடுத்து விட வேண்டும். அத்தனையிலும் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்களையும் உண்மைகளையும் நிச்சயமாக நீ என்னவென்று எதிர்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பன் சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயம் நடந்து விட்டது, எதனால் உனக்கு தீமைகள் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையை, பொதுவாகவே நம்மோடு பேசுகின்றவர்களினுடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்லதை சொல்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில்தான். ஆனால் ஒருவர் உன்னோடு இருக்கிறார், பல காலமாக உன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் பேசுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவர் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா?
முழுக்க முழுக்க உனக்கு நடக்கும் நன்மைகளை உனக்கு தரவிடாமலும் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னை வந்து சேரவிடாமலும் தடுப்பதுதான் இவர்களினுடைய முதன்மையான வேலையாக இருக்கின்றது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இவர்கள் வேண்டும் என்றே உன்னை யோசிக்க விட முடியாதபடிக்கு உன்னை சுற்றிலும் வந்து தேவையில்லாத விஷயங்களை உனக்குள் அதிகமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நல்ல செய்தியை கூட இவர்கள் ஒருபொழுதும் உனக்கு கொடுத்தது கிடையாது. மனதால் நீ காயப்படும்படியான ஒரு நிலையை இவர்கள் உனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியாக மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்திய இவர்கள் இதற்காக செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் தெய்வம் கண்டுபிடித்து விட்டது. இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்ததோடு மட்டுமல்லாமல் உன் முன்னால் நின்று உனக்கு தரும் இந்த விஷயங்களினால் இவர்கள் அதிகமாக உனக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? அதிகமாக உன் மனதிற்குள் இவர்கள் தந்து நின்ற விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் உனக்குள் தந்தது என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இவர்களின் பேச்சை கேட்டு பல நன்மைகளை நீ அடையாமல் போய்விட்டாய் என்பதுதான். இவர்களின் பேச்சை கேட்டு பல உண்மைகளை நீ பெறாமல் சென்று விட்டாய் என்பதுதான். எதையுமே நினைத்தும் எதையுமே யோசித்தும் கலங்கியும் இனி எப்பொழுதும் எதற்காகவும் என் பிள்ளை பதறியும் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பதை இந்த கருப்பன் சரியாக நடத்துவது போல வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் நின்று செய்யக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளப் போகிறாய். ஏதுவென்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். கருப்பன் இதுபோன்ற நிலைகளில் உனக்கு எல்லாவற்றையும் நான் மீட்டு கொடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் இவர்கள் அதிகமாக அளிக்க நினைத்தது என்ன தெரியுமா? உன்னுடைய மூளையைத்தான் இவர்கள் மழுங்கடித்து கொண்டிருக்கிறார்கள். நல்லபடியாக எந்த ஒரு செயலையும் யோசிக்க தெரிந்த என் பிள்ளை எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ள தெரிந்த குழந்தை. எந்த செயல் நாம் எப்படி செய்தால் அதன் முடிவு என்னவாக இருக்கும் என்பதனை எல்லாமும் நன்றாக உணர்ந்த குழந்தை. எது நடந்தாலும் அதை நம்மால் சரி செய்ய முடியும் என்பதனை புரிந்த குழந்தை. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல தன்னை மாற்றிக்கொள்ள நினைக்கும் குழந்தை அல்லவா? அப்படிப்பட்ட என் பிள்ளை இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை யோசித்து பார்த்தாயா? இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்தாயா? என் குழந்தையே, உன்னை தேடி நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா நிலையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வருகின்ற இந்த விஷயங்கள் இந்த கருப்பனின் அருளால் உனக்கு மேலும் மேலும் ஒவ்வொரு நன்மைகளையும் ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் தெளிவாக கொடுக்க வேண்டும். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரத்தை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இது போன்ற நேரங்கள், நான் வருகின்ற இது போன்ற காலங்கள் என்று இவை ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக உணரும் பொழுது உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் என்னவென்று தெரிந்துவிடும். இவர்கள் பேசியதற்கெல்லாம் தலையாட்டியதற்கு பதிலாக இவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாமும் எதிர்கேள்வி கேட்டிருந்தாயானால் அன்றே உனக்கு இவர்களை பற்றிய உண்மைகள் தெரிய வந்திருக்கும். அன்றே இவர்கள் யார் என்ற ஒரு புரிதல் உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். உன்னை சூழ்ந்து வருவதும் உன்னை சுற்றி வருவதும் எப்பொழுதும் உனக்குள் நல் மாற்றங்களை கொடுப்பதும் என்று ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை கொடுத்ததல்லவா? இதையெல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு வாழும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனி ஒருபோதும் நீ கலக்கம் கொள்ளாதே. நான் இருக்கின்ற இந்த நேரத்தை
நீ எந்த நாளும் கைவிட்டு விடாமல் இருக்க வேண்டும். உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் இருக்கின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் நன்மைகளையும் வெற்றிகளையும் நிச்சயமாக இனி நீ பெறும் வரையிலும் நான் உன்னை விட்டு எங்கும் விலக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதிலாக உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனை மறக்காதே. உன்னுடைய மூளையை இவர்கள் மழுங்கடிக்க நினைத்து விட்டார்கள் அல்லவா? உன்னை சுற்றி இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வேண்டும் என்றே உனக்கு வேதனைக்குரிய ஒன்றாக மாற்றிவிட நினைத்து விட்டார்கள் அல்லவா? உன்னை மற்றவர்களுக்கு முன்னிலையில் தலைகுனியச் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா? இது போன்ற ஒரு விஷயத்தை நடத்த விடாமல் நீ தடுத்து நிறுத்த வேண்டும். இது போன்ற ஒரு விஷயம் நடக்காமல் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக முன்னெடுத்து வர வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்காக வருகின்ற இந்த காலத்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி தெய்வம் வருகிறது என்பதனை எல்லாமும் புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ மனதார ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் இந்த நாள் முதல் உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளை எல்லாமும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு தெளிவை கொடுத்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. அப்பன் இருக்கின்ற இந்த நாள் மட்டும் இனி உனக்கே என்று நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் உனக்கு நல்லதொரு வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத எந்த ஒரு செயல்களினாலும் உன் வாழ்க்கையை ஒருபோதும் நீ தொலைக்காதே. தெய்வம் இருக்கிறது. இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். வேறு எதையுமே இனிமேல் நினைத்து நீ உன்னுடைய மனதை கலங்கடிக்காதே. உன்னுடைய மூளையை சலவை செய்ததோடு மட்டுமல்லாமல் தவறான பாதையில் உன்னை வழிநடத்தவும் இவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து விட்டார்கள். இவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்ற மனநிலையில் இருக்கும் பொழுது யார் சொன்னாலும் அது உனக்கு புரிந்து விடுவதில்லை அல்லவா? அதனால் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து நடந்து கொள். அது போதும். கருப்பன் இருக்கும் நாள் முதல் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனிமேல் முழு பலனையும் நீ பெற முடியும். ஏனென்றால் நீ எதிர்த்து கேள்வி கேட்காமலும் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வேடிக்கை பார்த்ததனாலும் தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் இத்தனை சோதனைகளும் வந்தது. இனி இதையெல்லாமும் தூரம் தள்ளிவிட்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு ஒரு தெளிவு கிடைப்பதை நிச்சயமாக இனி வரும் நாட்கள் உனக்கு சரியாக புரிய வைக்கும். கருப்பன் இருக்கும் அவசர காலங்களில் உனக்கு எல்லாவற்றிலும் மேலும் மேலும் ஒரு வெற்றியும் பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் என்னவாக ஆட்டி படைக்கும், என்னவாக வழி நடத்தும், எப்படிப்பட்ட நிலைகளில் உனக்கு வெற்றியை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதற்குமே கலங்காதே. உன் முன்னால் நான் இருப்பதை நீ உறுதி செய். தெய்வம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதில் இனி எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளவும் வேண்டாம். நான் இருக்கின்ற நாள் மட்டும் இனிமேலும் என் குழந்தை எதற்குமே நீ பதறாமல் இருந்தாலே அது போதும். தெய்வத்தினுடைய சூழ்நிலைகள் இனிமேல் உனக்கு சாதகமாகவும் தெய்வம் வைக்கின்ற சூழ்ச்சிகள் அவர்களுக்கு எதிராகவும் திரும்பும். நீ நினைத்தது போல இனி எதையுமே யோசித்து நீ பதற வேண்டாம். உனக்கு நடப்பதை நான் சரியாக நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான நன்மைகளையும்
நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன். உன்னுடைய மூளையை மட்டும் ஒருபோதும் விட்டு விடாதே. உன்னுடைய சுய சிந்தனைகளை ஒருபோதும் மற்றவர்களிடம் தொலைத்து விடாதே. நீ நினைத்தால் எதுவும் இங்கு சாத்தியம் என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.